ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். கீழவேலூர் மோசடி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கிளற வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது பாபாவுடைய விருப்பப்படி தான் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் எதுக்கும் நம்ம என்ன நடந்தாலும் அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாமே அவர் விருப்பப்படி நடந்திருக்கு. இன்றைக்கி நான் இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் மொத்தமாக அவருடைய விருப்பப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் குரு, நீங்கள் எல்லாம் எனக்கு சீடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒரு கோயிலுக்கு வர அத்தனை வாலண்டியர்ஸையும் ஏமாற்றி குருவிலேருந்து பாபா ஆகிட்டார், பாபாலேருந்து சித்தர் ஆகிட்டார், சித்தர்லேருந்து சிவன் ஆகிட்டார், சிவன்லேருந்து திடீர்னு அதுக்கப்புறம் சமாதி ஆகிறேன், நீங்கள் எல்லோரும் சீடர்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஃபோட்டோவை பாருங்கள், வீடியோவில் இருக்கிற ஃபோட்டோ. இந்த அளவுக்கு கோயிலுக்கு வர வாலண்டியர்ஸை மிஸ்பரைஸ் பண்ணி அவங்கள கிட்டத்தட்ட ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களையெல்லாம் பண்ணி அவங்க உட்கார வச்சுருக்காங்க. அப்படிங்கிற போது இதையெல்லாம் வெடிச்சத்துக்கு கொண்டு வர்றது சகலம் சாய்பாபாவுடைய கடமையாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சில விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு வாலண்டியர், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப சின்ன பொண்ணுங்க, ஒரு சின்ன பொண்ணு தான். இந்த மாதிரி கோயிலுக்கு ஜாப் கிடைக்கணும், அந்த கேப்பில் நம்ம சும்மா தானே இருக்கோம், சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் கோயிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம சேனல் பார்த்து தான் வந்திருக்காங்க. வந்தவங்கள மடக்கி பிடிச்சி வாலண்டியர் ஆக்கி அந்த பொண்ணுக்கு நம்ப வச்சுருக்காங்க. நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு நம்ப வச்சுருக்காங்க. அதை செஞ்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்ஷ்மி தான். லக்ஷ்மியோட பிடியில் ஒரு பொண்ணு வசமாக சிக்கிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணை வெளியே கொண்டு வர நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஆள் நான் தான் குரு அப்படின்னு மேடை மேலே உட்காந்துட்டான். வர்றவங்களெல்லாம் கீழே உட்கார வச்சுட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உட்கார வச்சு எல்லாத்தையுமே மிஸ்மரைஸ் பண்ணி எல்லாம் நான் தான் உனக்கு குருன்னு சொல்லி அடுத்தது லக்ஷ்மியை குருவாக்கியாச்சு. லக்ஷ்மிக்கு ஒரு சிஷ்யை, அவ யார் அப்படின்னா அதுதான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்டை கேட்குறீங்களா? ஓம் சாய்ராம். கீழவேலூரில் ஒரு பாபா கோயில் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு 2020 தான் தெரியும். அப்போல்லாம் நாங்கள் போவோம் வருவோம், அதாவது ரொம்ப ரேராக தான் போயிட்டு வந்துட்டுருந்தோம். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து, அதாவது கொஞ்சம் மாதம் கழித்து ப்ரீத்தி அக்கா வீடியோ போட்டாங்க. இது மாதிரி ரம்யா அக்கா மிராக்கிள்ஸ், அப்புறம் கீழவேலூர் மிராக்கிள்ஸ் இதெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக போக ஸ்டார்ட் பண்ணது. அப்போது போயிட்டுருக்கும் போது ஒரு ஷீரடி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம். அந்த டைமில் தான் நான் கொஞ்சம் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனேன், ரம்யா அக்கா கூட. அப்புறம் அந்த கோவில் குரூப் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனேன். அதுக்கப்புறம் தான் இந்த துவாரகா மாயி திருப்பணி பற்றிலாம் சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் ஃபண்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் இதையே ஒரு மெயின் ஜாபாக வச்சு எங்களை துவாரகா மாய்க்கு டொனேஷன் கலெக்ட் பண்ண வச்சாங்க அவங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லையே அவங்க நிறையா கதை கட்ட ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் குரு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சாங்க. அப்புறம் பாபா, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சித்தர் சிவன்னு கொண்டு போயிட்டாங்க. அவரே ஒரு தடவை சொன்னார், நான் குருவுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி ஒரு தடவை எங்ககிட்ட சொன்னார். சொல்லி உனக்கான குரு அந்த 18 சித்தரில் ஒரு சித்தர் தான், அந்த சித்தரை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எங்களுக்கு அந்த சித்தரே கடைசியில் உணர்த்தினார். இது பொய் அப்படின்னு சொல்லி கடைசியில் எங்களுக்கு அது உணர்த்தினார். உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் நீங்கள் எப்படி நம்பினீங்க அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒரு சிலர் எனக்கு சித்தர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு டைரி எழுதும்போது அதில் வர ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்பவே தூய தமிழில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் சித்தர் தான் பேசியிருப்பார் போல் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறத நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். அப்புறம் அதே கோவிலில் ஒருத்தவங்க குறி சொன்னாங்க. பின்னாடி குருஸ்தான் பாபா இருப்பாங்க, அங்கே வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் ஒரு அம்பாலை வச்சுருந்தாங்க. அந்த அம்பாள் கிட்ட உட்காந்து அவங்க சாமி சொல்லும்போது எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக அங்கே கோயிலே தான் இருக்கணும். அதாவது நான் வீடுனாலுமே ரொம்ப தள்ளிலாம் நான் போய் அங்கே இருக்கக்கூடாது, அந்த கோவில் எல்லைக்குள்ளேயே நான் ஒரு வீடு பார்த்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது மாதிரி எங்களை அடிக்கடி கோயிலுக்கு வர வைக்கணும், அப்படி நாங்கள் கோயிலுக்கு வரலைன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி பயம்புறுத்துறது, இப்படி தான் எங்களை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கோயிலுக்கு வர வச்சுட்டு இருந்தாங்க.
அதாவது டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா அங்கே பிரதானமாக இருக்கிற பாபாவையே தள்ளிட்டு அந்த குருஜியோட புகழையும் அவர் சொன்ன அந்த மந்திரத்தையும் ஊர் முழுக்க, அதாவது உலகமெங்கும் பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இதெல்லாம் இல்லாமல் அங்கே பாபாவுக்கு சேவை செஞ்ச சில வாலண்டியர்ஸை அவங்க ட்ரீட் பண்ண விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க அவ்வளோ உழைப்பை கொடுத்து பாபாவுக்கு செய்யணும் அப்படின்ட்டு செஞ்சவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. பாபா கோவில் வச்சுருக்கவங்க பாபாவுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலனாலுமே நாங்கள் பாபாக்காக தான் அங்கே போனோம், சேவை செஞ்சோம். ஆனால் அதையுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் அவங்க எங்களை கோவிலுக்கு அடிக்கடி வர வச்சாங்க, அங்கேயே இருக்க சொன்னாங்க அப்படின்னா, அங்கே கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாம் நாங்கள் பிரெயின் வாஷ் பண்ணணும். அதாவது ஸ்தல வரலாறு, அப்புறம் இவரோட புகழ், அதாவது இந்த குருஜியை பற்றி, அப்புறம் அவரோட மந்திரத்தை பற்றிலாம் நாங்கள் அவங்களுக்கு போதிக்கணும். அப்போ தான் அவங்க அதில் இன்ஸ்பயர் ஆக்கி டொனேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சி அவங்க இப்படிலாம் எங்களை அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. இது எனக்கு ஒரு பெரிய பாடம் பாபா எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்ன அப்படின்னா, நான் என் வாழ்நாளில் பாபாவை தாண்டி நான் வேறு யாரையுமே குருவாக நினச்சதே கிடையாது. ஆனால் அப்படி ஒருத்தரை நான் குருவாக நம்பி நான் எவ்வளோ ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பாபா பின்னாடி தான் எனக்கு உணர்த்தினார். அப்போ அவர் எனக்கு ஒரு சோதனை மாதிரி வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, என்னை தாண்டி நீ ஒருத்தரை நீ குருவாக நினைப்பியா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வச்ச டெஸ்ட்டில் அதை நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணாமல், இன்ஃபேக்ட் எனக்கு நிறையா அங்கங்கே ஒரு ஹிண்ட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்து யோசித்து பார்க்காம நான் கண்மூடித்தனமாக இருந்துட்டேன். இத்தனைக்கும் எனக்கு ஒரு சில சாய்ராம்ஸ்லாம் எனக்கு வார்ன் பண்ணாங்க, ரொம்ப இன்வால்வ் ஆகிக்காதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியுமே நான் அதை நம்பாமல் அங்கே போயிட்டு இருந்தேன், அவங்கள நம்பிட்டேன். ஸோ அதெல்லாம் எனக்கு பின்னாடி பாபா ஒரு ஸ்டேஜில் இவளை விடக்கூடாது, இவளை இதிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணி என்னை பிரீத்தி அக்கா மூலியமாக, ஆரி மேமும் ரம்யா அக்கா மூலியமாக தான் இதுலேருந்து என்னை வெளியில் எடுத்தார். அப்போயுமே அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பினேன்னா யோசித்தேன், இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நான் பாபா கிட்டே கேட்கும்போது சச்சரிதத்தில் எனக்கு கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. எனக்கு அப்போ தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சரி, நம்ம ஏமாந்து இருந்துட்டோம் அப்படின்ட்டு நான் பாபாவுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். அவர்கிட்ட நான் அழுதேன். நான் உங்களை தாண்டி நான் எங்கேயும் நான் போயிருக்கக்கூடாது, யாரையும் நான் நம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட திருப்பி அவர் பழையபடி நான் அவர்கிட்ட ஒரு க்ளோஸ்னஸை நான் ஃபீல் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு முன்னாடி இருந்த ஒரு க்ளோஸ்னஸில் எனக்கு அவர்கிட்ட இல்லை. ஏன்னா நான் தான் அவரை தாண்டி இன்னொருத்தரை குருவாக நினச்சேனே, அதனால எனக்கு அந்த க்ளோஸ்னஸ் கொஞ்சம் விட்டு போயிடுச்சு. ஆனால் எப்போ இதை நான் ஃபீல் பண்ணேனோ, பாபா எனக்கு உணர்த்தினாரோ, அதுக்கப்புறமா தான் எனக்கு பாபா கிட்ட பழைய மாதிரி அந்த ஒரு பந்தம் எனக்கு திருப்பி ரெனியூ ஆச்சு. ஸோ நான் இதுலேருந்து என்னை மீட்டெடுத்த பாபாவுக்கு கோடி நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு பாபா கருவியாக பயன்படுத்தின பிரீத்தி அக்கா, ஆரி மேம், ரம்யா அக்காவுக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாரும் எங்களை மாதிரி நம்பி ஏமாந்துடாதீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க. பாபாவை மட்டும் நம்புங்க, பாபாவை மட்டும் வழிபடுங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க, எந்த ஆசாமையும் நீங்கள் நம்ப வேணாம். பாபாவை நம்புகிறவங்க பாபா ஒரு சிலர் மூலியமாக நம்மளுக்கு பேசுவார் தான். ஆனால் நம்ம அவங்களே பாபான்ட்டு பாவிக்க வேணாம். இல்லை யாராவது அம்மன் குறி சொல்கிறாங்க, சாமி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே நம்ம அம்மன்னு நினைக்க வேண்டாம். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அவங்க மூலியமாக கொடுக்குறாங்களே தவிர அவங்களே அந்த கடவுளோட அவதாரமாக ஆயிட முடியாது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருந்துக்குவோம் இனிமேல். நன்றி. ஜெய் சாய்ராம். ஸோ இந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட்டு பாருங்கள் எவ்வளோ தெளிவுன்னு. நான் பாபா இவர் என் குரு இல்லைன்னு எப்போ என் மனசு முடிவு பண்ணிச்சோ அப்போ தான் நான் பாபாவோடைய பந்தத்தை மறுபடியும் நெருக்கமாக உணர ஆரம்பித்தேன். யாராவது மூலயமா தான் கடவுள் பேசுவார், அதுக்காக அந்த பேசின நபரையே கடவுளாக பாவிக்க வேண்டாம். ரொம்ப அழகாக பேசிச்சு. இதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இவங்க எப்படி வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி உட்காந்து மெஸ்மரைஸ் பண்ணி 7:30 மணிக்கு மேலே ராத்திரி 8:30 மணி வரைக்கும் இந்த மாதிரி நைட்டில் உட்கார வச்சு தான் மந்திரம் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி இவங்கள முதல்ல மூளை செலவை பண்ணுறது, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் இவங்களுடைய இந்த ஆளுடைய புகழை பரப்பணுமா, டொனேஷன் கலெக்ட் பண்ணணும். அதே 100 ரூபா யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள பார்த்து நீரஜா கேட்பாலாம், நீரஜாவும் இந்த ஆளும் கேட்பாராம், இந்த 100 ரூபாய்க்கு தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்பாங்களாம்.
என்ன ஒரு மைண்ட் செட்டுன்னு பாருங்கள், எப்பேற்பட்ட பக்தர்கள் பாருங்கள். இவங்க பக்தர்கள்னால் இவங்கள மாதிரி இருக்கணும், கற்றுக்கணும் இல்லையா? இல்லை நான் கேட்குறேன், 100 ரூபாய்னா அவ்வளோ கேவலமாக இருக்கா? 100 சேர்ந்தாதான் அது 1000 ஆகுது, லட்சம் ஆகுது. நீ எந்த அளவுக்கு 1 ரூபாயும் 100 ரூபாயும் ஏன் 5000 கொடுத்தா கூட கேவலமாக பார்ப்பாலாம். அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீ இதெல்லாம் கேவலமாக நினச்சியோ அதே 100 ரூபாய்க்கு நீ கஷ்டப்படுவ. அதுதான் பாபாவுடைய செயல். ஓகே, அடுத்தது இந்த குறி சொல்கிறாங்க, அம்மன் கட்டை உட்காந்து குறி சொல்கிறாங்கன்னு சொன்னோம்ல. போன வீடியோவில் தனாஸ் பேசுனாங்க இல்லையா? அது எல்லாம் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பொண்ணு தான் அந்த தாடிக்கார ஆசாமியும் நீரஜாவுடைய பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன டீட்டெயில்னு பின்னாடி வரும். இப்போ இந்த பொண்ணு தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட். இந்த பொண்ணு தான் இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது. அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, லக்ஷ்மிக்கு, அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்த சொல்கிறது, கதையாக கட்டுறது, சிவன் சித்தர்னு எல்லாத்தையும் கதை கட்டுனது. அதுக்கப்புறம் நானே குறி சொல்கிறேன் அப்படின்னு அம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி தான் உட்காந்து குறி சொல்லுவாங்களாம். இப்போ வேற ஒரு பக்தர் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, அவங்க பேர் ராகவி. அவங்களுக்கு இந்த பொண்ணு தெரியாது, பார்த்ததே இல்லை. ஆனால் நீரஜாவை மட்டும்தான் தெரியும். நீரஜா கூட க்ளோஸாக அவங்க ஃபோனில் பேசுவாங்க, அடிக்கடி திருச்சி போனதில்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு கனவுல போய் அப்படின்னா, உனக்கு நான் குருவா இல்லை அவன் குருவா, அவனுக்குள்ளே நீ என்னை தேடாத அப்படின்னு சொல்லி அவர் பாபா காட்டி கொடுத்துட்டாரு. அண்ட் வயலூர் கோயிலுக்கு அந்த பொண்ணு போயிருக்கு. அப்படியே நம்ம கீழே வயலூருக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது வயலூரில் நின்றுக்கிட்டு இருந்த போதே நீ கீழே வயலூருக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் மூலமா சொல்லிட்டாரு. ஸோ இந்த பொண்ணு ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் நீரஜாவையும் ஒரு கல்யாணம் ஆன ஒரு லேடியையும் பார்த்துருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு தெரியல. அந்த பொண்ணு இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இவங்க தான். அதாவது நீரஜாவையும் நீரஜாவுடைய பொண்ணையும் கனவில் இந்த சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க. அந்த கனவு என்ன கனவுன்னு முதல்ல கேட்டுவாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கனவு சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். நான் பார்கவி கிட்ட தான் ஷேர் பண்ணியிருந்தேன்க்கா. நான் ஒரு ரூம்குள்ளே இருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி முருகன் கனவு ஒன்று வந்ததுங்க்கா. அதை தொடர்ந்து தான் இந்த கனவு வந்துச்சு. நான் ஒரு ரூம்குள்ளே இருக்கேன். அந்த அந்த ரூம் டோர் சும்மா தான் சாத்தியிருக்குங்க்கா. வெளியில் பார்த்தீங்கன்னா நீரஜா இருக்காங்களா, அவங்களும் அவங்க கூட ஒரு லேடி கல்யாணம் ஆனவங்க, யாருன்னு எனக்கு தெரியல சரியா. அவங்க அவங்க கிட்ட பேசிட்டு வராங்க. என்னன்னா, நம்ம பண்ற தில்லுமுள்ளு, நம்ம கோயில்ல பண்ற ஃப்ராடுத்தனம், நம்ம பண்ற விஷயம்லாம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல. எல்லாரும் நம்மள தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்மள பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சாட்டுக்கு. நம்ம எப்படி இனிமே கோவில ரன் பண்றது, எப்படி நம்ம பணம் வாங்குறது, நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பேசிட்டே வராங்க. நான் அந்த ரூமுக்குள்ள உட்காந்துருக்கேன். பட் அவங்க பேசிட்டு வர்றது எனக்கு கேக்குது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ராகவி கிட்ட கேட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது உண்மை தெரியுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம், நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கக்கா. அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாத மாதிரி கேட்டு பார்க்கலாம், நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கா என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கனவுல வருது. அப்புறம் டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்றாங்க. நான் வெளியில போறேன். என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா நீ இப்பெல்லாம் கோயிலுக்கே வரதில்ல, ஏன் என்னாச்சு, என்ன ஏன் நீ இப்ப எதுவுமே குடுக்கறதில்ல, ஏன் இப்பெல்லாம் நீ கோயிலுக்கு வரதில்ல, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதையுமே தெரியாத மாதிரியே, பட் எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவங்க பேசினதுல நான் கேட்டுட்டேன். அதெல்லாம் கண்டுக்காத மாதிரியே, இல்ல இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் ரொம்ப, அதனால என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவங்க என்ன பண்றது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இனிமே நம்ம எப்படி எல்லார்கிட்டயும் அமௌண்ட் நம்ம வாங்குறது, நம்ம பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சு போயிருச்சா, நம்ம 2 பேரும் இதுல என்ன எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா, இவங்க கூட இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. அந்த லேடி கல்யாணம் ஆன பொண்ணு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கோயில்ல இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை தெரிஞ்சிருச்சானே கேட்டுட்டு இருக்காங்கக்கா. ஆக்சுவலா அவங்க ஒண்ணு என்னை பத்தி பேசி இருந்திருக்கலாம், இல்ல என்கிட்ட ஏதாவது கேட்கலாங்கிற, ஏன்னா நான் தான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். எப்பயாவது தான் கோயிலுக்கு வருவேன். அதனால இப்ப கேட்டு பார்க்கலாங்கிற மாதிரி அவங்க தோணுச்சா, இல்ல என்னன்னு தெரியல. பட் எனக்கு பாபா என்ன சொன்னாருன்னா, இந்த கனவு வந்ததுன்னா நான் கேட்டதுக்கு, ஆக்சுவலா எனக்கு இப்படி கனவு வந்திருக்குங்க்கா 2, 3 டைம். நிறைய விஷயத்துல, மத்த விஷயத்துல இப்படி வந்ததுன்னா, ஒண்ணு அவங்க கூடிய சீக்கிரத்துல மாட்ட போறாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத அவர் எனக்கு அடுத்த நாள் சொன்னாரு. உங்ககிட்ட இதை சொல்லணும்னு 1 வீக் ரொம்ப பிஸி, அதனால சொல்ல முடியல. ஊர்ல கோவில் கும்பாபிஷேகம்னால, அதான் இப்ப சொல்லலாம்னு சொல்றேன்.
ஸோ இந்த கனவு வந்து இவங்களுக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து 1 மாதம் ஆச்சுங்க. போன மாதம் வந்த கனவு. அதை சொன்னி இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த கனவுல வந்த மாதிரியே விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பாபா வந்து நான் இவங்களை அம்பலப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறத தான் எங்களுக்கு இந்த பொண்ணு மூலமாக உணர்த்தினார். இந்த கனவு எப்படியும் நடக்கும் அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். அது நடந்துச்சு. இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் போய் கனவு கொடுத்து காப்பாற்றினாருங்க, காட்டி கொடுத்தாரு. ஒவ்வொருத்தருக்கும் அவர் இப்படி தான் காட்டி கொடுத்தாரு. அடுத்தது வந்து அந்த கோயிலில் வேலை செஞ்ச ஒரு முக்கியமான வாலண்டியர், அவர் பேர் வந்து பழனியப்பன். அந்த சார் வந்து இந்த கோயிலுடைய ஒரு வாலண்டியர். இந்த கோயிலுக்காக எவ்வளோவெல்லாம் அவர் உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எத்தனை தான் நம்ம வேலை செஞ்சாலும் மரியாதைங்கிறது ஒரு துளி கூட இவங்ககிட்ட இருந்து கிடைக்காது அப்படிங்கிற அந்த மன வருத்தத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. கேளுங்க. ஓம் சாய்ராம். நாங்கள் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்டில் வேலை பார்த்துட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பெரிய லெவலில், ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு மேனேஜராக இருந்துட்டு, நான் என் பதவியை சொல்கிறதுக்காக சொல்லலை, ஸ்டேட் லெவலில் ஒரு மேனேஜராக இருந்துட்டு ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால வாலண்டியர் பாபாட்ட கேட்டுட்டு தான் பாபா உத்தரவுப்படி விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனியில் இருந்தேங்க. என்னோடய டீலர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னாரு. அப்போ நான் போனேன். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா கோயிலில் எந்த கூட்டம் இருக்காது, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, நிசப்தமாக இருக்கும், பெருசாக ஒன்றுமே இருக்காது. அன்றைக்கே நான் 1500 கொடுத்துட்டு அப்போ இந்த சாமி தான் உட்காந்துருந்தாங்க, இந்த குருஜின்னு சொல்கிறவங்க தான் உட்காந்துருந்தாங்க. என்னை பற்றி கேட்டாங்க. கேட்டுட்டு அது எப்போவுமே அவங்க பழக்கம் அப்படி தான், நீங்கள் ஒரு ஈடுபாடாக கும்பிட்டிங்கன்னா அதை வச்சு நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களை பற்றி என்ன ஏதுன்னு பர்சனல் தனலட்சுமி எப்படி சொன்னால் பாருங்கள், அதே மாதிரி உங்கள் பர்சனல் அந்த ஃபீலிங்ஸை ஃபுல்லாக கேட்டு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு சரி பாபா கோயிலுக்கு நம்ம போய் சர்வீஸ் பண்ணுவோம், அந்த கோயிலில் போய் எல்லா சர்வீஸும் பண்ணுவோன்னு என் மனசார தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தகுதியெல்லாம் பார்க்காம எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். ஏன்னா கோயில்னு வரும்போது நம்ம எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் அது நம்ம அன்னதானமோ ஏதோ ஒன்று பண்ணோம்னா அதை வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள்னா, அதுக்காக அந்த தட்டம் கூட சரியாக கழுவாமல் வைப்பாங்க அன்னதானத்துக்கு. அதுக்கு நான் சத்தம் போட்டிருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க சாமி, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. எதுவுமே கேட்க மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. சரி, நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அப்புறம் தான் நித்யாம்மா, லட்சுமி எல்லாம் வந்து எனக்கு அவங்க வர்றதெல்லாம் பழக்கமாச்சு. அப்படியே வரும்போது சில விஷயங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆரிமன் சொன்ன மாதிரி அந்த ஒரு 3 பேர்த்துக்கு மட்டும்தான் ரகசியமாக உட்காந்து பேசுவாங்க. அங்கே பக்கத்துக்குள்ளே மண்ணுக்குள்ளே சிவன் இருக்குது, அந்த சிவன் எந்திரிச்சு வரப்போகிறாரு, மேலே தானாக எந்திரிச்சு வந்துடுவார், அதுக்கு பிளான் பண்ணணும், அதுக்கு தான் இந்த மந்திரம் சொல்லணும், அப்படி தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வாலண்டியராக உட்காந்து நீ யோசிச்சு, நீ காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்ணி பாருங்கள், ஒரு சித்தர் பேர் உங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி தான் என்னையும் பிடிச்சி உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். அந்த கோயிலில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது முதற்கொண்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். அந்த பிரசாதம் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் எல்லா பக்தர்களுக்கும், இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே, அந்த கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் விபூதி பிரசாதம் அனுப்பிச்சது நாங்கள் இருந்ததுனால மட்டுமே அந்த விபூதி பிரசாதம் உங்களுக்கு கிடச்சிருக்கோம். இப்போல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒன்றும் வராது. நாங்கள் இருந்து எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைகள்லாம் உட்காந்து கொரியர் எழுதி விபூதி பிரசாதம் வச்சு போஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுனால மட்டுமே பக்தர்களுக்கு அந்த விபூதி பிரசாதம் கிடைச்சதுன்னு ஒழிய, இல்லைன்னா பணம் கொடுத்தீங்கன்னா விபூதி பிரசாதம் வராது, மரியாதை இருக்காது, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, பண தேவைக்கு மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் நாங்கள் பிரித்தியோட சேனல் மூலமாக வந்த பக்தர்களும், வெளிநாட்டிலேருந்து கொடுத்த பக்தர்களும், ரம்யா மூலமாகவும் ஆரிமம் மூலமாகவும், ஆரிமம் அந்த பிள்ளையார்கள் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் அவ்வளவு லைட்டு செட்டு, சீரியல் செட்டு எல்லாம் போட்டு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபா வந்து அமௌண்ட்டுங்க. அந்த அமௌண்ட்டுக்கு சரி அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, இவங்க ஒன்றும் கொடுக்கல, அதை பற்றி கேட்கல, கரெக்டு. அவர் கடைசியில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாமி போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அவருக்கு அட்லீஸ்ட்டு ஒரு 2,000 ரூபா கையில் வச்சு, இந்தாங்க எங்களால் முடிஞ்சது இந்தாங்கன்னு சொல்லி ஒரு தேங்காய் பழம் வச்சு கொடுத்து அவருக்கு ஒரு மாலை, அந்த மாதிரி மரியாதை செலுத்தும் போது தான் அந்த கடவுளுக்கு நம்ம பண்ணுற சேவை அது உண்மையான சேவையாக இருக்குங்க. அதுவும் கூட பண்ணல அவங்க, அதெல்லாம் ஆரிமம் தான் கொடுத்தாங்க. ரொம்ப செலவெல்லாம் நாங்கள் பண்ணது யாருமே இப்போ வந்து இங்கே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லி காமிக்க விரும்பலை. பட் என்ன அப்படின்னா, அதுக்குரிய ஒரு ரெகக்னிஷன் சொல்லுவாங்கள்ல, ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க, அது கிடைக்கணும்.
அது அந்த கோயிலில் கிடைக்கவே இல்லை. நம்மளையும் வந்து தேவைக்காக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட மாதிரி தான் போட்டாங்கன்னு இல்லையா, அதுதான் எங்களுக்கெல்லாம் மனசுக்கு கஷ்டம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு பாபா இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அன்னதானம் வந்து பரிமாறுவோம். கடைசியில் என்ன மீதி இருக்கோ அதை தான் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் வந்து முன்னாடியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்களாம், நீரஜா, எங்கள் வீட்டு சோத்தை தின்னுட்டு நன்றி இல்லாமல் போயிடுச்சுங்க எல்லாம் அப்படின்ட்டு. அன்னைக்கு நான் கண்ணு கலங்கினேன் பாபாவிட்ட நினச்சி, பாபா நீங்கள் உண்மையாகவே அங்கே இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய பதில் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஒரு நாளும் வந்து முன்னாடியே உட்காந்து போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல வக்கனையாக சாப்பிட்டதெல்லாம் நாங்கள் கிடையாது. அங்கே என்ன மீதி இருக்கோ அன்னதானத்தில் அதை சாப்பிட்ருக்கோம் நாங்கள், அவ்வளோதான். அதுக்கு உழைச்சிருக்கோம், உழைக்காமல் கூட நாங்கள் சும்மா சாப்பிடல, உழைச்சிட்டு அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அந்த ஒரு வார்த்தை கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன நன்றி இல்லாத உலகம் இந்த உலகம். பாபா அப்படி நன்றி இல்லாமல் இருக்கவே மாட்டார், கண்டிப்பாக இருக்க மாட்டார் பாபா. ஸோ இவ்வளோ உழைச்ச வாலண்டியர்ஸை மதிக்கலை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல. நன்றிங்கிற வார்த்தை இவங்க அகராதியிலேயே இல்லை. வாழ்க்கையில் என்றைக்காவது அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்களான்னு தெரியலை. இவங்க நன்றியை பற்றி பேசுகிறாங்க.